அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாடாளுமன்றம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதிலேயும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மகளிர் இடஒதுக்கீடு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து ராஜ்யசபாவில் மிகப்பெரிய ஒரு அமளி ஏற்பட்டு மைக்குகள் உடைக்கப்பட்டு மசோதாவினுடைய காகிதங்கள் கிழிக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக மக்கள் பேசும் அளவிற்கு உருவாகி இருப்பதை பத்திரிகையில் படிக்கும் பொழுதும் தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுதும் நாம் அறிந்திருப்போம். இந்த மகளிருக்காக வேண்டி சட்டமன்றங்களிலேயும் மக்களவையிலேயும் ராஜ்யசபாவிலேயும் 33% இடஒதுக்கீடு கொண்டு வரக்கூடிய இந்த மசோதா பெண்ணுரிமையை காக்கக்கூடிய, பெண்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய, பெண்களுடைய நலனை பேணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்தம் என்று பரவலாக ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் அனைவர்களும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர்கள் இந்த மசோதாவை எதிர்த்தாலும் அவர்கள் முழுமையாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை என்று அவர்கள் எதிர்க்கவில்லை. இந்த இடஒதுக்கீட்டில் உள்ளே தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள் ஒதுக்கீடு தேவை என்ற அடிப்படையில் தான் எதிர்த்திருக்கிறார்களே தவிர பெண்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை என்று எந்த கட்சியும் எதிர்க்கவில்லை. அப்ப எல்லா கட்சியினர்களும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை என்று அவர்கள் பெண்களுடைய உள்ளங்களில் இடத்தை பிடிப்பதற்காக வரக்கூடிய காலங்களில் நாங்கள் தான் உங்களுக்கு உரிமை வழங்கினோம் என்று சொல்லி ஓட்டுகளை வாங்குவதற்காக போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் நீந்தான் என்று அறிக்கை விடுவதையும் பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். உண்மையில் இந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு நன்மையை பயக்குமா? இந்த இடஒதுக்கீடின் காரணத்தினால் பெண்கள் முன்னேற முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் ஒரு கோணத்தில் சிந்திப்பதோடு, இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை வழங்கியிருக்கிறதா? இஸ்லாத்தினுடைய காலகட்டங்களில் இந்த பெண்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்பி இருக்கிறதா என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், அப்போது இஸ்லாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் கண்ணியத்தையும் உரிமையையும் கொடுத்தது என்பதை இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களும் மற்றவர்களும் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் அவர்களுடைய காலத்தில் பெண்களுக்கு வாழ்வுரிமையே இல்லாமல் இருந்தது. வாழக்கூடிய உரிமையை அன்றைய காலத்தில் தந்தது இஸ்லாமிய மார்க்கம்தான். அன்றைய கால மக்களுடைய எண்ணோட்டத்தை, அவர்களுடைய காலத்தில் இருந்த மக்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அன்றைய காலத்தில் இறங்கிய இந்த திருமறை குர்ஆன் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், இந்த மக்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை பற்றி சொல்லுகிறான். இதா புஷிர அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜ்ஹு முஸ்வத்தா வஹுவ கலீம். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து விடுகிறது, அவன் கடுமையாக கோபப்படுகிறான். அடுத்ததாக அவன் எண்ணுகிறான், எத்தவாரா மினல் கௌமி மின் சூய் மா புஷிர பிஹி. அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியின் காரணத்தினால் அது தீமை என்று எண்ணி மக்களிடத்திலிருந்து ஒதுங்கி போகிறான். அடுத்து அவன் எண்ணுகிறான், அயும்சிகுஹு அலாஹூனின் அம் எதுசுஹு ஃபித்துராப் அலா சா மா யஹ்குமூன். இந்த இழிநிலையிலே இந்த பெண் குழந்தையை நாம் வைத்துக் கொள்வதா அல்லது உயிரோடு போட்டு புதைத்து விடுவதா என்று அவன் எண்ணுகிறான். இது ஒரு அநியாயமான, ஒரு அக்கிரமமான, ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார்.
அப்ப நபிகள் பெருமானார் அவர்களுடைய காலத்தில் பெண் குழந்தை பிறப்பது ஒரு இழிவு பிறவி. பெண் குழந்தை என்பவர்கள் இழிவானவர்கள், அவர்கள் மதிப்புக்கு அற்றவர்கள், அவர்கள் உயிரோடு வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று எண்ணும் ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் அநியாயமாக கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை இருந்ததையும் இழிவு பிறவியாக கருதப்பட்டதையும் சொல்லி, இவர்கள் கேடுகட்டவர்கள் இல்லை, இவர்கள் இழிவு பிறவிகள் இல்லை, இது ஒரு நல்ல செய்தி, ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஒரு நல்ல ஒரு செய்தி, நீ அதை நன்மையான செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அழகாக அல்லாஹ் சொல்லுகிறார். இதையும் மீறி, இறைவனுடைய கட்டளையும் மீறி பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தவர்கள் உண்டு. அவர்களை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்தில் எச்சரிக்கிறான், வைதல் மௌதத்து சுயிலத் பி ஐயி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகள் விசாரிக்கப்படுவார்கள். பி ஐயி தம்பின் குத்திலத், எந்த பாவத்திற்காக நீங்கள் கொல்லப்பட்டீர்கள்? பச்சிலம் குழந்தையாக எந்த பாவத்தையும் எந்த விதமான நன்மை தீமைகளையும் அறிய முடியாத குழந்தைகளாக இருந்தீர்களே, நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க, எதுக்காக நீ உயிரோடு உங்களை போட்டு புதைத்தான் என்று விசாரித்து அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்பதையும் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. உயிர் வாழ்வதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கப்படாத ஒரு காலகட்டத்தில் வாழ் உரிமையை கொடுத்து, இவர்களும் உயிரோடு வாழ வேண்டியவர்கள், இவர்களும் சிறந்தவர்கள், இவர்களிலேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆண்களை போன்ற ஒரு நிலையை வைத்து இஸ்லாம் அந்த நேரத்திலே உயிரே வாழ முடியாத ஒரு காலகட்டம் வந்தபோது அல்லாஹு தஆலா அந்த கொடுமையை கண்டித்து, இந்த பெண் குழந்தைகள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், அந்த உயிர்களும் வாழ வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனின் மூலம் எடுத்துச் சொல்லி, அந்த மக்களிடத்தில் இருந்த மூட நம்பிக்கையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் பெண் உரிமையை, அந்த குழந்தைகளுக்குள்ள வாழ் உரிமையை கொடுத்து அவர்களும் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றும் இருக்கிறது. இங்கே போன்ற உசிலம்பட்டி போன்ற, சேலம் மாவட்டத்தின் நாமக்கல் போன்ற பகுதிகளில் இன்றும் பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதிலே கள்ளிப்பால் கொடுத்து, நெல்மணியை கொடுத்து கொலை செய்யப்படக்கூடிய கொடுமையை இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் விஞ்ஞான வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனா அதே போன்ற 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் நம்ம போவோமே ஆனால் அந்த கொடுமை எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை பாருங்கள். அப்ப அந்த நேரத்தில் இஸ்லாம் தான் அவர்களுக்கு வாழ்வுரிமையை கொடுத்து முதல் படியை துவங்கி வைக்கிறது. பெண்கள் மதிக்கப்படாதவர்களாக இருந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரியவர்களாக வர வேண்டும் என்றும் சொன்னது. அதே போன்று இன்றும் சொல்கிறார்கள், அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அவங்க எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டியவர்கள் தான், எழுத படிக்கலாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவிற்கு படிப்பு என்பது அவர்களுக்கு அறவே கொடுக்க கூடாது என்று இன்றைய காலத்திலேயும் அந்த பழமொழி சொல்ல கொடுக்கப்படுகிறது. பல இடங்களில் படிப்பை கொடுப்பதும் இல்லை. ஆனால் இஸ்லாம் எடுத்து பாருங்கள், எந்த அளவிற்கு என்றால் அன்றைய காலத்தில் 2 விதமான மக்கள் இருந்தார்கள். ஒன்னு சுதந்திரமானவர்கள், ஒரு சிலர்கள் அடிமைகள். இந்த அடிமைகள் இருக்கிறார்களே, இவர்கள் மனிதனை ஒரு ஆடு மாடுகளை போன்று நடத்தப்பட்ட ஒரு காலகட்டம். அடிமைகளாக இருந்து இங்க இருக்க கொத்தடிமைகள் என்று சொல்வார்களே, அவங்களை விட மோசமானவர்கள், அந்த அளவுக்கு கீழ்நிலையில் வைத்து பார்க்கப்பட்ட அடிமைகள். இந்த அடிமைகளை பற்றி நபிகள் பெருமானார் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். இந்த அடிமைகளுக்கு எப்படிப்பட்ட உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை ரொம்ப அழகா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. இந்த அடிமை பெண்கள் இவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் செய்கின்ற பொழுது 2 விதமான 2 மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். நம்ம செய்யக்கூடியதுக்கு சில இதுக்கு 1 மடங்கு நன்மை, சில இதுக்கு அதனுடைய தரத்தை கவனத்தில் கொண்டு 2 மடங்கு நன்மையை கொடுக்கிறான். அதுல 2 மடங்கு தரக்கூடிய நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடும்போது அதுல சொல்கிறார், ஒருவனுக்கு அடிமை பெண் இருக்கிறார். இந்த அடிமை பெண்ணிடத்தில் இவன் எப்படி நடக்கிறான், அவன் அந்த அடிமை பெண்ணுக்கு ஒழுக்கம் கற்பிக்கிறான். அந்த ஒழுக்கத்தை எப்படி சொல்கிறான், வாஹசன தாதீபஹா,
அந்த ஒழுக்கத்தையும் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்ததாக அல்லமஹா, அவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறான். அந்த கல்வியை எப்படி சொல்லிக் கொடுக்கிறான்? நீங்க மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கார்பரேஷன் ஸ்கூல்ல, படிப்பு ஒழுங்கில்லாத ஸ்கூல்ல யாரோ ஒரு பொம்பளை தானே அவளுக்கு என்ன படிப்பு என்று மட்டமான ஸ்கூல்ல இல்ல. அஹ்ஸன தஅலீமஹா, அவனுடைய அந்த கல்வியையும் கூட அழகான முறையில் சொல்லிக் கொடுக்கிறான். நல்ல கல்வியை சொல்லிக் கொடுத்தாண்டா அவனுக்கு 2 மடங்கு கூலி இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. யாருக்கு? மனிதனாக மதிக்கப்படாத அடிமை பெண்ணுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. ஒரு அடிமை பெண்ணாக இருப்பவளுக்கு கூட அவளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய பொறுப்பு ஆண்களா உனக்கு இருக்கு. அவளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. அடிமைக்கே சொன்னாங்க. இன்று வேலைக்காரருக்கு நீங்க படிப்பு சொல்லிக் கொடுப்பீர்களா? வேலைக்காரர்களுக்கு டியூஷன் வச்சு நீங்க சொல்லிக் கொடுப்பீர்களா? அது ஒரு பெண்களாக இருந்தால் அதை சொல்லிக் கொடுப்பவர், சமையல் தெரிந்தால் போதும், அத்தோடு சனியன் என்று நாம் விட்டு விடுவோம். வேலைக்கார பெண், நம் சொந்த பெண்ணு கூட அவ்வளவு கொடுக்க மாட்டோம். ஆனா அங்க வேலைக்காரரை விட மோசமாக இருந்த அடிமை பெண்ணுக்கு நீ இப்படி சென்றா, நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கல்வியையும் அழகான முறையில் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உனக்கு 2 மடங்கு நன்மை இருக்கு, அல்லாஹ் டபுள் மடங்கு கூலியை கொடுப்பான் என்று இஸ்லாம் பெண்களுக்கு கல்வியையும் கற்றுக் கொடு, படிப்பையும் கற்றுக் கொடு. ஏன்னா நிறைய பெண்களை தான் ஏமாத்துறான். மூட நம்பிக்கைகள் என்ற பெயரில் பெண்களை தான் நிறைய ஏமாற்ற முடிகிறது. சுன்னத்தி என்ற பெயர்களில் நிறைய பொய்யும் புரட்டுகளை அவர்களுக்கு தான் சொல்ல முடிகிறது. கல்வியை கொடுத்தால், அவர்கள் படிப்பறிவை கொடுத்தால், உண்மையான விவரங்களை சிந்தித்து அறியக்கூடிய ஆற்றலை கொடுத்தால் அவர்கள் இந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் என்ன செய்வாங்க? அழகா விலகிக் கொள்வார்கள். அதனால கல்வியும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னிச்சு. இன்று கூட எத்தனைய கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் இல்லை. பல கிலோமீட்டர்கள் தாண்டி போய் தான் படிக்க வேண்டிய அவல நிலை. அங்கே போகக்கூடிய இடங்களில் ரோடு வசதிகள் இல்லை. அவ்வளவு மோசமாக எத்தனையோ பெண்கள் படிப்புக்கு போகாமல் மோசமான நிலையில் அங்கே தங்களுடைய கல்வியை தொடர முடியாமல் வேலைக்கு சென்று அந்த வேலைகளில் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் மிக மிக அதிகம். இன்று பத்திரிகையில் பார்த்தீர்களே ஆனால், இங்கே ஈரோடு பக்கத்திலே ஒரு பெண்மணி கந்து வெட்டிக்கு பணம் வாங்கிய காரணத்தினால் கட்ட முடியல என்ற உடனே அந்த தாதா என்ன செஞ்சிருக்கான்? அந்த பெண்ணை கற்பழித்து அவருடைய கற்பை சூறையாடி இன்டர்நெட்ல வெளியிட்டு அதே போன்று செல்போன்களுக்கு அனுப்பி அவளை அவமானப்படுத்தியதை இந்த பத்திரிகையில பார்க்கிறோம். படிப்பறிவு இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, ஒரு வேலைக்கு போகிறான். அங்க வேலைக்கு போகின்ற போது அந்த பெண் கடன் வாங்கியதனால் வட்டி கட்ட முடியாத காரணத்தினால் அவருடைய கற்பு சூறையாடப்படுகிறது. இது ஒண்ணல்ல, சாதாரண நிறைய நடக்கிறது. ஆனால் இஸ்லாம் நல்ல கல்வியை அவனுக்கு கற்றுக் கொடு. அந்த பெண்மணிக்கு, அந்த பெண்ணுக்குள்ள உரிமையை கொடு. தெருக்களிலே நீ நடக்கின்ற போது கூட இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லு, ஹக்கு தரீக், இந்த வழிக்கு என்று சில உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமையில என்ன அழகா சொல்லுகிறது? கல்லுல் பசரி, உன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்க. நீ தெருவுல உட்கார்ந்து இருக்கிற, தெருவுல போகாத, அப்படி இருக்கிற அவசியம் இருந்தால் தெருக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அதுல ஒன்று பார்வையை தாழ்த்திக்க. அடுத்தவனை கேலி பண்ணுவானா, கிண்டல் பண்ணுவானா, அவரை பிடிச்சி கையை பிடிச்சி இழுப்பானா, யூடிசிங் பண்ணுவானா, கற்பழிப்பானா? இஸ்லாத்தை பேணுவான் என்று சொன்னால் அழகா பார்வையை தாழ்த்தி அந்த பெண்ணுக்கு உள்ள உரிமையை, ஒரு கண்ணியத்தை அவனுக்கு கொடு என்று இஸ்லாம் அன்றே சொல்லி இருக்கிறது. படிப்பை கொடுக்கிறது, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. திருமணம் என்று வரும்போது இப்பொழுது கூட நிலை என்ன? பெண்ணிடத்திலே யாரும் கேட்க மாட்டார்கள். இப்ப திருமணத்துக்கு நீங்க பாருங்க சூழ்நிலை. இன்று இன்றைய காலகட்டத்தில் கூட எப்படி போகுதுன்னு சொன்னா, பெண்ணுடைய போட்டோவை தான் மாப்பிள்ளை கொடுக்கும். மாப்பிள்ளுடைய போட்டோ 20-30 போட்டோவை கொண்டு வந்து பெண்ணிட்ட காட்டி உனக்கு யாருமா பிடிக்குன்னு யாரும் கேட்கறது. மாப்பிள்ளை கிடைக்கிற பெரிய குதிரை கொம்பா இருக்குது, இதுல உனக்கு 7-8 போட்டோ காட்டி பிடிக்கணுமா? வாயை மூடிக்கிட்டு இருந்து நம்ம சொல்லிடும். சாதாரணமா பாக்குறான், எங்க போறான்? பொண்ணை தான் பார்க்க போறான். எங்கேயாவது பெண்கள் எல்லாம் படையெடுத்து மாப்பிள்ளைய போய் பார்த்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்காரா, சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணி வந்திருக்காங்களா? இன்றைய காலத்தில் இருக்கிறதா? அப்படி இல்லை. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணினுடைய உரிமையை
அங்க அழகா தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு பெண்ணுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அந்த திருமணமே செல்லாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகா சொன்னார்கள், இந்த கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, விதவை பெண்ணாக இருந்தாலும், லா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா யுஸ்தாதனு, கன்னி பெண் அவளிடத்தில் அனுமதி பெறாமல் திருமணம் முடிக்கப்பட மாட்டாள். அனுமதி கேட்காமல் திருமணம் முடிக்க கூடாது. எப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக கேட்கணும், இந்த மணமகன் உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த மணமகனை நீ திருமணம் முடித்துக் கொள்கிறாயா? அந்த பெண்ணு ஓகேன்னு சொன்னாதான், சரி என்று தன்னுடைய சம்மதத்தை வெளிப்படையாகவோ அல்லது மௌனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தினாதான் அந்த திருமணமே செல்லும். இந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு உரிமையை கொடுக்கிறது. அப்படி மீறியும் சில இடங்கள்ல கல்யாணம் நடந்துச்சு. ஹன்சா பின்த் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் போய் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னுடைய அனுமதி இல்லாம கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க குடும்பத்தினர். அப்ப உடனே ரத்த நிக்காஹா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த திருமணத்தை ரத்து செஞ்சாங்க, திருமணம் செல்லாதுட்டாங்க. உடனடியான தீர்ப்பு. இதை போன்று இன்னொரு பெண்மணி வருகிறார், அகமது நசை என்ற நூலில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பார்த்து கேட்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை அவருடைய சகோதரனுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டாரு, என்னட்ட எந்த அனுமதியும் கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த திருமணம் செல்லாது, இதனுடைய உரிமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை செய்த அந்த திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏன் உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொன்னா, இந்த விஷயத்தில் பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, தந்தைக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதான்னு தெளிவுபடுத்துறதுக்காக நான் கேட்டேன் என்று சொன்னார். எவ்வளவு உரிமை அங்க கொடுத்திருந்தா இப்படி கேள்வி கேட்க முடியுமா? இந்த காலத்துல ஒரு தந்தை அந்த திருமணத்தை விருப்பம் இல்லாமல் முடித்து விட்டால் வெளியில் பேசக்கூடிய தைரியம் இந்த பெண்களுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல பெண்களுக்கு அவ்வளவு உரிமை கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இல்லையானால், திருமணம் அவர்கள் விருப்பத்திற்கு மாற்றமாக நடக்கப்பட்டு இருக்குமானால் அந்த திருமணம் செல்லாது என்று ரத்து செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணிட்ட உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு திருமண காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ, எவ்வளவு உரிமைகள் வழங்க வேண்டுமோ அவ்வளவு கொடுக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்வது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தரிசு நிஸா கர்ஹா, மூமின்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, நீங்கள் பெண்களை பலவந்தமாக அடையக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பம்படியா பிடிச்சு திருமணம் முடிக்கணும் நீ நினைக்காதே, அல்லாஹ்வை நம்பியவன அது கூடாது. அல்லாஹ் தஆலா கடுமையான எச்சரிக்கையை சொல்கிறார். அவங்களுடைய விருப்பமும் இருந்தால்தான் திருமணத்தில் அவங்களை முடிப்பதற்கு அவர்களுடைய சம்மதத்தோடு தான் முடிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் அன்று படிப்பதற்கு உரிமையை கொடுத்தது, வாழ்வதற்கு உரிமையை கொடுத்தது. திருமணம் முடிக்கின்ற போது கூட உன்னுடைய விருப்பத்தோடு முடி என்று சொன்னது. பிடிக்கவில்லை, கல்யாணம் முடித்தா ஆள் சரியில்லை, குடிகாரனா இருக்கிறான், பணத்தை தர்றது இல்ல, ஒழுங்கா வீட்டுக்கு வர்றது இல்ல, ஊரை சுத்தி கொண்டு இருக்கிறான், ஒழுங்கா அன்போடு நடப்பதில்லை, அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, பிடிக்கவில்லையா? ஆண் விவாகரத்து செய்ய முடிகிறது. பெண்களுக்கு விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையையும் இஸ்லாம் அன்றே சொல்லுது. ஹுலா என்று சொல்லக்கூடிய ஒரு உரிமை பெண்ணுக்கு பிடிக்கலன்னா அது காரணம் கூட சொல்ல வேண்டியது இல்லை. எனக்கு பிடிக்கலையா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே போன்று ஆண் திருமணம் முடிக்கும் போது ஒரு பெண்ணு வேணாம்னு சொன்னா 3 மாதம் வரையிலையும் பொறுத்து இருக்கணும். 3 மாதத்து வரைக்குள்ள அவர்கள் என்ன செய்யலாம், திரும்ப அழைத்துக்கலாம். ஆனா பெண்ணுக்கு அப்படி இல்லை, 1 மாதம் தான் காலம், அதுக்கு பிறகு இன்னொரு திருமணத்தை முடிச்சுக்கலாம், திரும்ப அழைக்கிறதுங்கிறதே இல்ல. அதுல பெண்களுக்கு எவ்வளவு உரிமையை கொடுக்க பாருங்க. விவாகரத்து உரிமை இன்று 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் படிக்கட்டு மேலே ஏறான் இறங்குறான். பத்திரிகையில பாத்தீங்கன்னு சொன்னா கல்யாணம், காதல் கல்யாணம். இந்த நடிகைகளை பாத்தீங்கன்னு சொன்னா கல்யாணம் முடிக்க வேண்டியது அடுத்த வாரம் கோர்ட்ல போய் நிக்க வேண்டியது. எனக்கு 2 பேருக்கும் பிடிக்கல, உனக்கு இவனுக்கும் பிடிக்கல. எல்லா இதுவும் படத்துல நாடகத்துல அவங்களுக்கு அடேங்கப்பா நகமும் சதையும் மாறி இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு உட்கார்ந்துட்டு மகிழ்ச்சிக்கிட்டு போவோம். உண்மையில கல்யாணம் முடிச்ச அடுத்த வாரத்திலேயே விவாகரத்து கேட்டு போய் நிக்கிறார்கள். சினிமாவில் நடித்தவர்களுடைய 99% எல்லாம் விவாகரத்துல தான் போய் நின்று இருக்கு. ஒழுங்கா வாழ்ந்தவர்களே இல்லை, எல்லாமே ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் இருக்கிறார்களே தவிர எல்லா விவாகரத்துல தான் போய் முடிந்திருக்கிறது. போறான், படியில ஏறான், இந்த நாளைக்கு வா, இன்னைக்கு வா. ஒரு உரிமை கொடுக்கல. அவள் விரும்பி அடுத்த திருமணம் முடிக்க முடியாது. விவாகரத்து வாங்கி அதுக்கு பிறகுதான் அடுத்த கல்யாணத்தை முடிக்க முடியும்.
இப்படி பெண்களுக்கு உரிமை கொடுக்காமல் இன்றும் இழுத்தடிக்கிறது இஸ்லாம். சொன்னா ஒரே ஒரு ஜமாத்துக்களை போய் எனக்கு ஆளை பிடிக்கலையான உடனே அத்து விட்டு அனுப்பிட்டு போயிடுவான். எவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்திருக்கு. வாழும் பொழுதும் உன் விருப்பப்படி வாழ்ந்துக்க, இல்ல எனக்கு பிடிக்கலையா விட்டு நீ பாட்டு போயிட்டே. அந்த அளவிற்கு உரிமையை அன்றைய காலத்திலே கொடுத்திருக்கு. அதை நீங்க கவனிக்கணும். இன்றைய காலம் அல்ல. ஒரு முரடர்கள் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்லக்கூடிய ஆணாதிக்கு மிகுந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி சட்டத்தை சர்வசாதாரணமாக இஸ்லாம் தான் சொல்லியது. அதே மாதிரி அவர்களுக்கு சொத்துரிமை இருந்ததா? வாழ்வதற்கே உரிமை இல்லைங்கிற போது சொத்துல எங்க போய் உரிமை கொடுத்திருப்பான்? சொத்திலேயும் உரிமை கொடுத்தது. இப்போ பெருமையா இந்த மசோதாவை பற்றி கல்வி அமைச்சர் அன்பழகன் அறிக்கை கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? எங்க திராவிட கட்சி இந்த திமுக கட்சி தான் என்னென்னவெல்லாம் சாதித்திருக்கு. 1989 நாங்கள் பெண்களுக்கு சொத்துரிமைக்கு சட்டத்தை போட்டிருக்கோம். எப்போ? 1989. இங்க நம்ம எத்தனை வருடங்களுக்கு முன்னால பெண்களுக்கு கொடுக்கிறது குர்ஆனினுடைய சட்டம் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் விட்டு சென்ற சொத்தில் பங்கு இருக்கிறது. ஆண்களுக்கு மட்டுமா? அடுத்து சொல்கிற வலிநிசாய் நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். அதே போன்று பெண்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு சென்றதிலேயும் பங்கு இருக்கிறது. மிம்மன் கல்ல மின்ஹு அவுகசுர. அது கொஞ்சமா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி கொஞ்சத்திலையும் கூட அவளுக்கு பங்கு இருக்கு. நிறைய இருந்தாலும் பங்கு இருக்கிறது. எது சொல்லுகிறது? குர்ஆன் சொல்லுகிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்ன. இப்போ 1989 நாங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தோங்கிறோம். இஸ்லாத்தை நீ படிச்சு பாரு. எந்த காலத்தில் கொடுத்தது? எத்தனை வருடங்களுக்கு முன்னால் கொடுத்தது? எந்த சூழ்நிலையில் கொடுத்தது? பெண்ணுடைய அனைத்து உரிமைகளையும் இஸ்லாம் அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் அடுக்கிக் கொண்டு பெண்களை மதித்து மரியாதைக்குரிய ஒரு பொருளாக ஆக்குமாறு சொல்லி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த பெண்களை போன்று அவருடைய உள்ளங்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் இதுல போயிட்டு இருப்பாங்க. ஒட்டகத்துல போகும்போது அஞ்சசாங்கிறவர் ரொம்ப வேகமா ஓடிட்டு போவார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணாடி குவளைகளை உடைச்சிடாதப்பா, ரொம்ப வேகமா போயிடாத, அவங்க மென்மையானவர்கள் நிதானமான முறையில் ஓட்டிக்கொண்டு போன்னு சொன்ன செய்தியை புகாரிலும் பார்க்கிறோம். அவ்வளவு மென்மையானவர்கள். ஹஜ்ஜத்தில் விதாவில் சொல்லும் பொழுது அவான் இந்தக்கும், அவர்கள் உங்களிடத்தில் அமானிதமாக வந்திருக்கிறார்கள். திருமதி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அவங்கள்ட்ட உனக்குள்ள உரிமை உறவு கொள்வதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சரியா நடந்து கொள், பெண்களிடத்தில் ஒழுங்காக நடந்து கொள் என்று ஹஜ்ஜத்தில் விதாவிலே ஆற்றிய மிக முக்கியமான உரையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னது, உன்னிட்ட அமானிதமா ஒரு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு, அநியாயமா உடைச்சிடாத, அநீதமான முறையில் நடந்து விடாதே, அல்லாஹ்வுடைய அமானிதம் அந்த பெண்கள் ஒழுங்கா நடந்துக்க. குர்ஆன் கூட ஆசிருஹுன்ன பில் மாரூஃப், அந்த பெண்களிடத்தில் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதுல அந்த பெண்ணிடத்துல ஏதாவது நீ குறைய கண்டியன்னா, நீ வெறுக்கிற மாதிரி நடந்தீன்னா, இது அல்லாஹ் ஃபீக் ஹைரன் கசீரா, அதுல ஏராளமான நன்மைகளை எல்லாம் வச்சிருப்பான். உனக்கு பார்த்தா வெளியில பார்த்தா ஏதோ ஒரு பயங்கர மாதிரி உனக்கு தெரியலாம், ஆனா அல்லாஹ் அதுல நிறைய நன்மையை வச்சிருப்பான். கோவப்பட்டுறாத, அந்த பெண்ணின் மீது உன்னுடைய கோபத்தை காட்டிராத, உன்னுடைய ஆணாதிக்கத்தை காட்டிராத, அதுல கூட அல்லாஹ் நிறைய நன்மையை வச்சிருக்க. கொஞ்சம் பொறுத்துக்க. அல்லாஹ்வின் தூதர் அவர் இதுக்கு விளக்கமா இன்னொரு சஹீஹ் முஸ்லிமில் சொல்வார், லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினா, ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை வெறுத்திட விட வேண்டாம். நீ ஒரு குணத்தை நீ வெறுத்தாய் என்று சொன்னால் இன்னொரு குணத்தை பொருந்திக் கொள்வா. ஒன்னு உனக்கு பிடிக்காதா இருக்கலாம், ஆனா இன்னொன்னு நல்ல குணமும் அந்த பெண்ணிட்ட இருக்குப்பா. நீ ஒரு பிடிக்காத குணத்தை வச்சுக்கிட்டு வெறுப்பை நீ வாக்காத, நல்ல குணத்தை பார்த்து உன்னுடைய அன்பை வளர்த்துக்கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெண்கள்கிட்ட அவ்வளவு மென்மையாக நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அன்றைய காலத்தில் அடுக்கடுக்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உரிமைகளை அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் அத்தனையும் கொடுத்திருக்கிறாங்க. இஸ்லாம் மாறி இந்த உலகத்துல இன்று வரையிலையும் யாருமே இந்த அளவுக்கு உரிமையை கொடுக்கல. இப்ப 33% இடஒதுக்கீடு கொடுக்கிறா. இது என்னமோ பெருசா பெருமையா சொல்றா. இது பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயமே இல்லை. எப்ப பெருமைக்குரியதா இருந்துக்கும் சொன்னா, அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, அவங்க எம்பியா வர முடியாது, எம்எல்ஏ வர முடியாது, மந்திரியா வர முடியாது, நாங்க அந்த உரிமையை கொடுக்கிறோம்டா பெருமையா சொல்லலாம். இப்ப உள்ள இந்த இடஒதுக்கீடே இல்லாட்டா கூட அனைத்து பெண்களும் 543 எம்பி தொகுதியிலே நிக்கலாம். சட்டம் ஒன்று தடையெல்லாம் ஒண்ணு செய்யல. 543 எம்பிலையும் பெண்களை நிறுத்துவதற்கு எந்த சட்டமும் தடை செய்யல. இவன் கட்டாயப்படுத்தி 33% வரணுங்கிறத கொண்டு வர்றானே தவிர இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆரம்பத்தில் இருந்து ஆண்கள் எப்படி
எல்லா தொகுதியிலும் நிக்கலாமோ அதே மாதிரி பெண்களும் எல்லா தொகுதியிலும் நிக்கலாம். இவன் சொல்லக்கூடிய இவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் பெரிய பெருமைக்குரிய ஒரு சட்டம் இல்லை. சரி, இந்த சட்டம் உண்மையானதாக அவனுடைய விருப்பத்துக்கு உட்பட்டதுல இந்த பெண்கள் மீது அக்கறை உள்ளதாக இருந்திருக்குமானால் ஏன் உன்னுடைய ஒவ்வொரு கட்சியிலையும் ஏன் ஒரு 30% 33% கொடுக்கல? இவ்வளவு நடந்துச்சுல. இப்ப நடந்த மக்களவை நடந்துச்சு, அதே மாதிரி சட்டசபை எத்தனை இடங்கள் நடந்துச்சு. ஏன் நீ கொடுக்க வேண்டிய அதுக்கு தடையா பிடிச்சிருக்கு? தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு கட்சியும் 33% அல்லது 50% பெண்களை நிறுத்தினால் தடைந்து இருக்கா? நீ ரொம்ப பெருமையா பேசக்கூடிய உன் கட்சியிலேயே ஏன் ஒரு 50% பெண்களை தேர்தல் நிக்க வைக்க வேண்டியதானே? நிக்க வைக்கல, ஒருத்தனை நிக்க வைக்கல. இருக்கா முதல்ல ஆளே கிடையாது. 33% அளவுக்கு பெண்களே கிடையாது எந்த கட்சியிலையும். அந்த அளவுக்கு நிற்பதற்குரிய தகுதிகள் யாருக்கும் கிடையாது. நான் உதாரணத்துக்கு இந்த தேர்தல் வர்ற நேரத்தில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான சும்மா பேருக்கு முன்னாடியே ஒரு ஆள் முடிவு பண்ணிடுவாங்க, இந்த ஆளை தான் நிறுத்தணும். பேருக்காக வேண்டி ஜனநாயக பேரில் நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய மனுவை எங்களுக்கு கொடுக்கலாம், 5000 ரூபாய் கட்டு, எம்பி தொகுதியில 10,000 ரூபாய் கட்டுன்னு நிறைய 100 200 பேர் கட்டுவாங்க. கடைசியில் ஒரு ஆள் அவனுக்கு பிடிச்ச முன்னாடி தீர்மானம் பண்ணவன தான் அனுப்புவான். இதுல கொடுத்தாங்களா 100 பேர்ல 33 பேர் பெண்கள் இருக்காங்களா? காட்டு வாப்புனி. உன்னுடைய கட்சியில நாங்க போட்டியிடுகிறோம் என்று உன்னிடத்தில் மனு கொடுத்தாங்களே, கட்சியிட்ட மனு கொடுத்தாங்களே, அதுல 33% பெண்கள் இருக்கிறாங்க நிரூபிக்க முடியுமா? ஒருத்தன் கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய 1 2 பேரோ அதுல மனு தாங்க. ஒன்னட்டே ஆள் இல்ல. ஏண்டா பெண்கள் யாருமே விரும்பல, இந்த சாக்கடையில போய் இருக்கணும்னு விரும்பல. மேல்தட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் இப்படி ஊரை சுத்திக்கிட்டு பந்தா காட்டிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி பெண்களுக்கு தான் எங்களுக்கு உரிமை வேணும், நாங்க எம்பியா இருக்கணும், எம்எல்ஏ இருக்கணும், மந்திரி ஆகணும், பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டு போறாங்களே தவிர சாதாரண குடிமக்கள் யாருமே இதுல இந்த சாக்கடையில போய் விழுவதற்கு யாரும் விரும்பல. அவன் கட்சியிலேயே அவ்வளவு பேர் கிடையாது. அப்போ இங்க இந்த மாதிரி ஒரு 33% கொண்டு பெண்களை எல்லாம் அங்கே உள்ளே கொண்டு போய் நீ போயிட்டேன்னு சொன்னா பெண்ணுடைய உரிமை உண்மையிலே வந்துருமா? அவங்க குரல் கொடுத்துட முடியுமா? ஏன் என்ன பஞ்சாயத்து இதுல பெண்களுக்கு கொடுத்தீங்களே, அவர்கள் உரிமைக்காண்டி குரல் கொடுத்தாங்களா? யாரு குரல் கொடுத்தா? பின்னாடி அவர் கணவர் நின்றுட்டு இருக்கிறாரு, அவன் அண்ணன் நிக்கிறான் அல்லது தம்பி நிக்கிறான். இவங்க போற வேலை என்ன? கையெழுத்து போறதை தவிர வேற என்ன வேலையை செய்தார்கள்? சரி, இப்போ 58 பேர்கிட்ட இருக்கிறாங்களே மக்களவையினுடைய நேரடியை டெலிகாஸ்ட் பண்றானே, நேரலையில அப்படியே காட்டுகிறானே, எத்தனை பெண்கள் பேசிட்டிய? போய் அங்க இருக்க 58 பெண்கள்ல சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆம்பளைக்கு பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. வேற என்ன செஞ்சான்? ரொம்ப அழகா முன்னாடி இதே போன்ற சட்டசபை இதுல மகளிர் மசோதா வருகின்ற நேரத்தில் நகைச்சுவையா சொன்னாங்க, இந்த மக்களவை என்ன ஆக போகுதுன்னா எல்லாம் மேக்கப் ரூமாக மாறப்போகுதுன்னு சொன்னான். கரெக்டா சொன்னா. அங்க போற என்ன சிவி சிங்காரிச்சுக்கிட்டு பல பல பலன்னு உட்கார்றதை தவிர வேற என்னத்தை பேசினாங்க? என்ன தெரிஞ்சிருக்கு? அவர்கள் போய் அங்கே என்னவும் செய்ய போறது இல்லை. அங்க போய் எதையுமே அவர்கள் கிழிக்க போறதும் கிடையாது. அவர்கள் இந்த இப்போ கொடுக்கப்பட்ட எதிலையும் அவர்கள் போய் தலையிடல. பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் தான் போய் கீ கொடுத்து கொண்டு அவர்கள் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களே தவிர பெண்களை செயல்பட விடவில்லை. அதனால 33% ஏறத்தாழ 189 பேர் எங்க போறாங்க? பார்லிமெண்ட்டுக்கு மக்களவைக்கு போறாங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 78 பெண்கள் வரப்போகுது. என்ன ஆக போகுது? ஸ்கூல் மாதிரி ஆக போகுது. இங்க இருந்து ராக்கெட் சர்ன்னு அங்கிருந்து ஒரு எம்எல்ஏ விட போறான், அங்கிருந்து இங்க விட போறான். இதான் நடக்க போகிறது. நீங்க பாருங்க, இது உண்மையா பொய்யாங்கிறத இப்ப கொஞ்சம் இருக்கிறனால தெரியல. ஒரு 189 பேர் 543 33% ஒரு பெருங்கூட்டம் இருக்குமானால் அங்க கலாச்சார சீரழிவு நிறைய ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். தனியாக அடுத்தவனை சந்திக்கணும், ஒரு பிஏ வச்சுக்கணும், அவன்கிட்ட பேசணும். அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனையும் நாசமாக போய்விடும். இதுல இந்த பெண்களை கொண்டு போய் அங்க போய் நிறுத்துவதன் காரணத்தினால் அவர்கள் பேசவும் போறது இல்லை. அங்கே 2 ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கக்கூடிய அவைகளில் இந்த ஒழுக்கக்கேடுகள் சீர்கேடுகள் தான் நிறைய உருவாக போகிறது. இந்த இருக்கக்கூடிய எந்த பெண் எம்எல்ஏக்களும் பெருசாக எதையுமே சாதித்தது இல்லை. அவர்களுக்கு அந்த அளவிற்கு வலிமை இல்லை. அதனால்தான் இஸ்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்கள தலையிட சொல்லவில்லை. நீ உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறை இருந்தா கேட்கிறது என்னைக்கா கொடுத்தியா? தெருவுல தண்ணி இல்லைன்னு குடத்துல எத்தனை பெண்கள் மறியல் பண்ணாங்க. அதை கூட மூதேவி நீ செஞ்சியண்டா. உண்மையாக பெண்கள் மேல அக்கறைண்டா
தண்ணி இல்லாம ஒரு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்றாங்களே, கொடுத்தியா? கொடுக்கல, திரு முழிக்கிற. அடுத்ததாக நீ எல்லாருமே என்ன செய்வான், பள்ளிக்கூடத்துக்கு தான் விடுமுறை விடுவாங்க, இவன் மின்சாரத்துக்கு விடுமுறை விட்டுட்டாங்க. என்ன 1 மணி நேரம்டா, அப்புறம் 2 மணி நேரம்டா, இப்போ போச்சு கோடை காலம் வந்தவொடனே அவ்வளவுதான் 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகுமா தெரியாது. மின்சார வேணும், என் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு மின்சார வேணும் அந்த பெண்கள் எல்லாம் குரல் கொடுக்கறாங்களே, காதல விழுந்துச்சா உனக்கு? இந்த டீசல் விலை பெட்ரோல் விலையை ஏத்திட்டு இருக்கிய, வீட்டுல வணிக கிடைக்காம தாறுமாற ஏறுது ஐயா, அதை குறைக்க சொன்னானே, அதுக்கு ஏதாவது வாயை திறந்தியா நீ? இது யாரு கேட்டா உனக்கு? யாரு போராடினா? இந்த மகளிர் சங்கங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சிலர்களை தவிர சாதாரண மக்கள் யாராவது எனக்கு 33% நாங்க பார்லிமெண்ட்ல வந்து உட்கார போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? கேட்டு அடிப்படை வசதிகள், ரோடு இல்லைங்கிறான், பள்ளிக்கூடம் இல்லைங்கிறான், ஆசிரியர்கள் இல்லைன்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் கேட்கிறாங்க. அதை பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிற நீ. இந்த 33% இடஒதுக்கீடு நீ கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி மலர்ந்துருமா? விலைவாசி எல்லாம் குறைஞ்சு போயிடுமா? பள்ளிக்கூடங்கள் புதுசா உருவாகிருமா? ஆம்பளை சொல்லியே நீ கொடுக்க மாட்டேங்கிறிய. அத்தனை பேர் இருக்கிறான், அவ்வளவு பேரும் ஒவ்வொரு தொகுதிக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்கத்தான் செய்யறான். ஆனா அதை எதையுமே நீ கொடுக்கறது இல்ல. இப்ப பெண்கள் வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துட முடியுமா? அப்படி பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஏன்னா இவ்வளவு 1.5 ரூபா 2 ரூபா கூட்டுன, டீசல் விலையை கூட்டுன, பெட்ரோல் விலையை கூட்டுன, அதை குறைந்தா அதெல்லாம் முடியாதுன்னு பல்ல கடித்து கொண்டு இருக்கான். இல்ல எங்களால இது அரசு நடத்த முடியாது, நஷ்டத்துல இயங்குதுங்கிற. இப்ப இவங்க எல்லாம் வந்து கேட்டாங்கன்னு சொன்னா உடனே தூக்கி கொடுத்துருவியா? இவங்க வந்து கோடி கோடியா பணம் வந்து கொட்டிருமா? இப்ப பெண்களுடைய உரிமைன்னா உண்மையிலேயே கற்பழிக்கப்படுகிறார்கள், யூட்டிசிங் பண்றாங்க, அவங்களுக்கு உண்மையான ஒரு பாதுகாப்பு கொடு, பெண்களுக்கு நல்ல கல்வியை கொடு, அவங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய சட்ட திட்டங்களை, அதுக்குரிய வழிமுறைகளை கொடு. இது கொடுத்து என்றா சிறப்பா இருக்குமா? 33% இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வரையும் நீ அங்க போய் வச்சு அந்த வீட்டுக்காரங்க சோறாக்கி போறது யாரு? அங்க உள்ள பிள்ளைகளை பாக்குவது யாரு? ஒரே டெல்லியிலேயே போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அவங்க அந்த பார்லிமெண்ட் கூட்டத்துக்கே போயிட்டு இருந்தாங்கன்னா குடும்பத்தை பாக்குறது யாரு? இன்றைய பத்திரிகை தினகரன்ல போட்டிருக்கான், சென்னையினுடைய ஒரு அசோசியேஷன் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கிறாங்க. யாரை நடத்திருக்காங்கன்னு சொன்னா எல்லாமே படித்த மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல பெரிய ஐடில வேலை பார்க்கிற இன்ஜினியரா இருக்கக்கூடிய, பேங்க்ல வேலை செய்யறவங்க 450 பேர்ட்ட அவர்கள் வந்து பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அவங்க பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு பணத்தை விட எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது அதுதான் எங்களுக்கு சிறந்ததா தெரிகிறது. இங்க போயிட்டு எங்க குடும்பத்தை சரியா கவனிக்க முடியல, அதற்குரிய வாய்ப்பு வசதிகள் எங்களுக்கு கிடைக்கல, எங்க குடும்பத்தை கவனிக்கிறது எங்களுக்கு முக்கியமாக தெரிகிறது. இதை விட எங்களுக்கு குடும்பம் தான் முக்கியமா தெரியுது. அதை விட முக்கியமாக அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வயது 30 to 45 வரை வருதான். இதுலதான் மன உளைச்சல் அதிகமாக வருகிறது. அந்த நேரத்தில் நாங்க வேலைக்கு போகாமல் குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் சொல்றாங்க. ஒரு பெண்மணி ஒரு 30 வயசுல இருந்தா ஓரளவு விவரமுள்ளவளா வர்றா, அங்கதான் அவளுக்கு பெரிய சிக்கலும் பிரச்சனைகள் ஏற்படுது. அவளுக்கு அந்த நேரத்தில் நான் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்து குடும்பத்தை கவனித்துக் கொள்வது சிறந்தது. இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெண்ணுக்கு என்ன சொன்னாங்க? அல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி வ ஹுவ மஸ்ஊலத்துன் அன்ஹு. ஒரு பெண்மணி கணவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறான். யாருக்கு என்ன திறமையை கொடுத்திருக்கானோ அந்த திறமை வைத்துக்கொண்டு தான் நம்ம இருக்கணும். ஒரு கொல்லன் தெரிஞ்சவனை போய் கொண்டு போய் விவசாயம் பண்ணு நீ சொல்லக்கூடாது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன பட்டறையில போய் வேலை செய்ய சொல்லக்கூடாது, அவன் ஒன்னும் உருப்படாம ஆக்கிவிடுவான். இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தனி சிறப்பு என்ன? நல்ல குழந்தைகளை, ஒழுக்கமிக்க குழந்தைகளை, அன்பான குழந்தைகளை, அறிவான குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பக்குவம், அதற்குரிய திறமை தாய்க்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஆணுக்கு முடியாது. இவன் வேலை செய்வான், நல்ல உழைப்பான், அதற்குரிய நல்ல பேசுவான், எல்லா சட்டங்களையும் போடுவான், அதுக்கு இவன்கிட்ட திறமை இருக்குது. பெண்ணிட்ட அந்த திறமை இல்ல. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமை நல்ல குழந்தைகளை உருவாக்கணும். எல்லாருமே பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டா இந்த குழந்தை அனாதை குழந்தைகளா தெரிய போகுது. அம்மாண்டா யாரு அப்பாண்டா யாருன்னு தெரியாது. ஏன்னா 24 மணி நேரமும் மீட்டிங் போட்டுருப்பான். இங்க ஒரு மீட்டிங் போடுவான், இன்னொரு இடத்துல செயற்குழுங்குவான், இன்னொரு இடத்துல பொதுக்குழுங்குவான், அப்புறமா பார்லிமெண்ட்டுங்குவான். இப்படியே ஊரை சுத்தி கொண்டே இருந்து நைட்டு 12 மணிக்கு தான் அம்மா வந்து வருவா. அப்பனு வந்து என்னது வேலைக்காரி யாரா வைத்துக் கொண்டு அங்க சாப்பிட்டுட்டு இருப்பான், அல்லது வேலைக்காரியை சாப்பிட்டுருவான். அப்போ நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. சூழ்நிலை இப்படி போகும். உங்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ப்பு, பெற்ற தாய்மாரி எத்தனை ஒரு வேலைக்காரி நீங்கள் வச்சாலும் வரவே வராது. தாய்க்குள்ள அந்த பாசம் வேலைக்காரிக்கு எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த தாய் பாசம் உண்மையிலேயே ரத்த உணர்வு உள்ளவன் தான் அந்த குழந்தைக்கு அவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் நடத்தி காட்டுவார். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல்
இந்த குழந்தைகளை எல்லாம் தருதலை குழந்தைகளாக, உருப்படாத குழந்தைகளாக, ஒழுங்கில்லாத குழந்தைகளாக, ஒழுக்கங்கட்ட குழந்தைகளாக உருவாகுவதற்கு இந்த 33% இடஒதுக்கீடு காரணத்தினால் இதுல யாரெல்லாம் அங்க போய் இருக்க போகிறார்களோ அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஆள போகிறது. அந்த நிலை வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த மாதிரி நீ வேண்டியது இல்ல. நல்ல ஓரளவு படி, உன் குழந்தையை பார்த்துக்கொள், உன் குடும்பத்தை பார்த்துக்கொள், உன் கணவனை பார்த்துக்கொள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மனைவி என்பவள் அவள்கிட்ட தஸ்குனு ஃபீஹி, அவளிடத்திலே நீ மன அமைதியை அடைவதற்கு தான் சொல்றாங்க. கல்யாணமே அந்த மனைவியா இருக்கிற மன அமைதி. இங்க எங்க மன அமைதி வரும்? அங்க போய் சோடா பாட்டில எரிஞ்சிட்டு இருப்பாளா? அங்க கொடியை தூக்கி புடிச்சுக்கிட்டு இருப்பாளா? இந்த கணவனுக்கு மன அமைதியை கொடுப்பாளா? அந்த மன அமைதியை கொடுக்கக்கூடியவளாக பெண் இங்க இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த மன அமைதி இருக்கும் பொழுதுதான் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய டென்ஷன், அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி பிறகு ஒழுங்கான வேலைக்கு போக முடியும். அதனால இஸ்லாம் இந்த மாதிரி இடஒதுக்கீடு, இஸ்லாம் மனிதனுக்கு பெண்ணுக்கு என்ன உரிமை வேணுமோ அதெல்லாம் ஒழுங்கா தான் கொடுத்திருக்கு. நீ அளவுக்கு அதிகமாக பெண்ணுக்கு அதை கொடுக்க போறன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். ஜப்பான்ல இதே மாதிரி 33% இடஒதுக்கீடு கொடுத்தா பெரிய அளவுல 4% தான் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் வளர்ச்சி அடையலையா? இவங்கள பெண்கள் எல்லாம் போய் அங்க போய் இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையுதா? என்னென்ன திறமைகள் இருக்கோ அந்தந்த திறமைகளை அவர்களுக்கு பயன்படுத்துங்கள். நல்ல அறிவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துங்கள். இதே மாதிரி குழந்தை வளர்ப்புகளுக்கு தேவையானவர்கள் உள்ளவர்களாக இருப்பவர்களை அந்த குழந்தையை உருவாக்குங்க. நிறைய இந்த ரவுடிகள்லாம் எப்படி உருவாகுறான்ற ஒரு ஆய்வுல என்ன சொல்லுகிறான், இந்த ரவுடிகள்லாம் அதிகமாக பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் தான் ரவுடிகளா போறான். கொலை கொள்ளைகளுக்கு எல்லாம் போறதுக்கு, ஏன்னா கட்டுப்படுத்துவதற்கு, அறிவுரை கூறுவதற்கு, நல்ல வழியை காட்டுவதற்கு யாரும் இல்ல, கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அம்மா வெளியே போயிருவா, அப்பா வெளியே போயிருவா, அல்லது 2 பேர் யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் நினைச்சது நினைப்பான், நினைச்ச மாதிரி நடந்துட்டு போயிருவான். அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் உள்ளே வந்துடும். அப்ப நம்முடைய வருங்கால சந்ததியினர்கள் நல்லா இருக்க வேண்டுமானால் பெண்கள் தங்களுடைய வீடுகளில் இருக்கணும், குழந்தைகளை கண்காணிக்கணும், கணவன்மார்களை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை தான் இஸ்லாம் சொல்கிறது. இந்த 33% இடஒதுக்கீடின் காரணத்தினால் பெண்களுடைய கற்பு கேள்விக்குறியாக ஆகும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், குழந்தைகளுடைய வாரிசு பிரச்சனைகளும் பெரிய அளவில் ஏற்படும். அதனாலதான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த மாதிரி இடஒதுக்கீடு தேவையில்லை. இதை தேவையில்லாத ஒன்றை கொண்டு நாங்கள் பெரிய சாதனையாக செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உரிமைகள் பெறுவதற்கு, இல்லாமல் இருக்கும்போது போராடுவதற்கு, அதற்குரிய முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah